வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீப்பாக ஏதாவது ஒரு யோசனை இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. பொறுப்புகள் சிலது கூடுற காலமாக இருக்கும் இந்த ஒரு வாரம். வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கணுங்கிறத பற்றி ஒரு யோசனை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஏதாவது ஒரு 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 நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பற்றி ஏதாவது ஒரு மெசேஜ் ஒரு நல்ல சந்தோஷமான மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசை இவங்க சமநிலை வச்சு சில நேரங்களில் இவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு குழப்பம் இவங்க மனசில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்கள் மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நம்பிக்கை வச்சு இது பண்ணிடுவார்ப்பா அப்படின்னு அவர் கையில் கூட அவர் கண்டிப்பாக பண்ணி முடிச்சுடுவார். அந்த மாதிரியான ஒரு நம்பி உங்ககிட்ட வேலை கொடுப்பாங்க. அது நீங்கள் திறம்பட செய்யவும் முடியும். நல்லபடியாக குழப்பம் இல்லாத செய்து அதை முயற்சிடுவீங்க நீங்கள். அதனால் உங்கள் மேலதிகாரி உங்களை ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு கூட உங்களுக்கு செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை, அதை பற்றி பேச்சு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அதை தவிர்த்துக்கோங்க. அது உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணுறதுக்கு சில நேரங்களில் காரணமாக அமைஞ்சிடும். பொறுமையாக இருங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் தொடர்பாக பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் ஒரு மிதமான நிலை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வருமானம் சீராக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பழைய பணம் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வச்சுருந்து வரும்னு நினச்சிட்டு இருக்கிற பணம்லாம் வர்றதுக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்குது. வீட்டு தொடர்பான செலவுகள் சின்ன சின்னதாக வரும். அது தவிர்க்க முடியாதது, அது வரும் தான். குடும்ப தேவைகளுக்கான அந்த செலவுகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பெருசாக எதெல்லாம் முதலீடு செய்கிறது மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது இந்த வாரம் ஏதோ ஒரு முயற்சியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு யோசனை நடக்கும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை இருக்கும். பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரம் செலவு பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக பேச்சுவார்த்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பு ஆதரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மிக்ஸ்டாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். அது கொஞ்சம் நேரம் போய் கோவிலுக்கு போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வரணும், தியானம் முடிஞ்சால் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடையாளம் தான். நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட மன அழுத்தம் அதனால் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் நல்லபடியாக பண்ணுங்கள். தூக்கம் இல்லாமல் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை தவிர்த்துடாதீங்க. தூங்குறதுக்கான டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியாக ரெஸ்ட் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எதுன்னு பார்க்கும்போது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. நீங்கள் நம்பர் 2 நம்பர் 2 அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரம் லக்கி நம்பராக உபயோகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு லக்கி சான்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதுதான் நான் அடுத்த வாரம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.